திமுகவின் 2 முக்கிய எம்பிக்களான ராசா மற்றும் எம்பி கனிமொழி அவர்களை வேட்பாளர் பட்டியலில் இருந்து திமுக நீக்க வேண்டும் எனவும், திமுகவில் இருந்து எம்பி ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து இருந்தால் அது திமுகவை படுதோல்வி அடையும் எனவும் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்சமயம் முதலமைச்சர் ஸ்டாலினிடத்தில் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு குறைந்தபட்சமாக இன்னும் 25 நாட்கள் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய சூழலில் 2G ஊழல் வழக்கானது டெல்லி உயர்நீதிமன்றம் மீண்டும் எடுத்து விசாரணை செய்யலாம் என உத்தரவு வெளியிட்டிருப்பது மக்கள் மத்தியில் தற்சமயம் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. குறிப்பாக எம்பி ராசா அவர்கள் மீதும் கனிமொழி அவர்கள் மீதும் 1.76 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக 2G ஊழல் வழக்கு மத்தியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் காரணமாக திமுகவின் 2 எம்பிக்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படும் அபாயத்தில் தான் இருக்காங்க. மேலும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இருவருக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது குறைவாக இருப்பதாக கட்சியின் மூத்த தலைவர்கள் தற்சமயம் முதலமைச்சர் ஸ்டாலினிடத்தில் எடுத்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக எம்பி ராசா அவர்கள் 2007ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை கலைஞருடைய ஆட்சி காலத்தில் மத்தியில் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கும்போது 2G அலைக்கற்றைகளை பிற நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் கொடுத்ததன் காரணமாக மத்தியில் 1.76 லட்சம் கோடி இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எம்பி ராசா அவர்கள் 2G ஊழல் வழக்கில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது. குறிப்பாக 1.76 லட்சம் கோடி இழப்பீடு என ராசா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் காரணமாகவே 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் எதிர்க்கட்சிகளிடம் படுதோல்வி அடைந்தது. அன்று காங்கிரஸ் தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் இந்த 2G ஊழல் வழக்கு. மீண்டும் 2024ஆம் ஆண்டு 2G ஊழல் வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் CBCID விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. இது மீண்டும் உத்தரவிட்டுள்ளதன் காரணமாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 2G ஊழல் வழக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி திமுகவை தோல்வி அடைய வைப்பதற்கு இது முக்கிய காரணமாக மாறும் என கருத்துக்கள் தற்சமயம் காங்கிரஸில் இருந்து பகிரப்பட்டு வருது. குறிப்பாக நீலகிரி தொகுதியில் எம்பி ராசா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும், கனிமொழி அவர்களின் தொகுதியில் கனிமொழி அவர்கள் வெற்றி வாய்ப்பும் குறைவாக இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாகவே வேட்பாளர் பட்டியலில் இருந்து இருவரையும் நீக்க வேண்டும் என மூத்த தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வராங்க. நன்றி, வணக்கம்.